எங்க விட மாட்டேன்றிய நீதான், எங்க விட மாட்டேன்றிய நீதான். யார் சொன்னது ஒண்ணுக்கு வரைக்கலான்ட்டு? ஆமா, என்னத்தான் தப்பு இருக்கு, என்னத்தான் சரி பண்றது? சும்மா அதே சொல்லிக்கிட்டு தப்பு தப்புன்ட்டு ஒரே கடுப்பா இருக்கு. வாழ்க்கையே பிடிக்கல. அவன் என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம இப்படியே நம்ம உட்காந்துட்டு இருக்கேன். நான் இங்க என்னத்தான் தொங்க சொல்றது? அதுல என்னத்த தொங்குறது? போயிட்டு தொங்கி தொங்கி தான் இப்படி ஆகி கை கிடக்குது. என்னத்த பிச்சை எடுக்கிறது? பிச்சை எடுத்தாலும் இப்படிதானே இருக்கு. நான் போய் பிச்சை தான் எடுக்க போறேன்னு நினைக்கிறேன். நீ தின்ற சாப்பாட்டுக்கெல்லாம் இப்படியே சோற தின்னுட்டு இருந்தா பிச்சை தான் எடுக்கணும். போயிட்டு என்னத்த டென்ஷன் ஆகுறது? டென்ஷன் ஆகி தான் இப்படி ஆகி கிடக்குது வீடு. நீ டென்ஷன் ஆகிட்டே இரு, நானே இப்படியே டென்ஷன் ஆகிட்டே இருக்க வேண்டியதுதான். டென்ஷன்லயே போகுது வாழ்க்கை. என்னத்த டென்ஷன்? என்னத்த முடிஞ்சிருமா? என்ன சொல்ல கூட கூடாதா? அதான் நாஸ்தி தான் சொல்றேன். இப்படியே நாஸ்தியா போயிடுச்சு வீடு. என்னத்த பண்றது? ஒன்னும் புரியல. கடுப்பா இருக்கு, ஒரு டென்ஷனா இருக்கு. என்னத்த அடிப்பா ஹெல்மெட்டால? இப்படி அடிச்சு அடிச்சுதானே எல்லாம் போச்சு. எல்லாம் அப்படியே போக வேண்டியதுதான், அப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். புலம்புறப்பா, எனக்கு என் பிரச்சனை புலம்புறேன். என்ன புலம்ப கூடாதா வீட்டுல? ஆமா, என்னத்த வேலை பாக்குறது? என்னத்த வேலை பார்த்தாலும் என்னத்த வருது வருமானம்? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன புலம்புறது உனக்கு? என்ன பிரச்சனை? என்னையா பண்ண சொல்ற? ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்க, மூணு பொண்டாட்டி வச்சிருக்க பேசிட்டு இருக்க. ஏன் மத்தது நல்லது பண்ணனதா தெரியாது அவனுக்கு? அவங்க புலம்பாம இருக்கானுங்க, அத நடக்குது. நீ இப்படி புலம்பிட்டே இருந்தா நீ அப்படி அப்ப நான் புலம்பாம இருந்தா நானே ரெண்டு கல்யாணம் பண்ணலாமா? அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு ஏன் எவ்வளவு நல்ல விஷயம்லாம் பண்றானே, அது மட்டும் மைண்ட்ல தோண மாட்டேங்குது. ரெண்டு பொண்டாட்டி மட்டும் எப்படி தோணுது? அது மட்டும் ஏன் தோணுது? என்னத்த தோன்றது? இப்படி தோணி தான் ஒன்னும் வர மாட்டேங்குது. மண்டல இருக்கிற மசாலாவே இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் பக்கத்துல வந்து பேசி பேசி உன் மூஞ்ச காட்டி காட்டி முன்னாடி வந்து நின்று போறப்பெல்லாம் பார்த்து இப்படியே போய் எல்லாம் போய் என்னடி நான் வெளில போக மாட்டேன். இங்கதான் உட்காந்து நான் புலம்புவேன். நான் முடியாது, நான் புலம்புவேன் உட்காந்து. உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் பிரச்சனை. எல்லாமே இப்படிதான் போகுது. என்னதான் பிரச்சனை? எல்லாம் என்னால் தான் பிரச்சனை. பிரச்சனை சொல்லிதான் என்ன பிரச்சனையாக்கி வச்சிருக்கீங்க. நான் பிரச்சனை தான். நான் தான் உனக்கு எல்லாம் பிரச்சனை. இப்போ ஆமா, இதோ நேத்து வந்தான். அவன் லாரியை போட்டான், ஆட்டோ போட்டான், ஸ்கூட்டர் வாங்கிட்டான். ஒண்ணுக்கு ரெண்டாங்க கல்யாணம் பண்ணிட்டான். நான் மட்டும் இப்படியே உட்காந்துருக்கேனே பாரு. இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்ன வாழ்க்கை? வர்ற காசு நிக்க மாட்டேங்குது. எதுவும் செலவுக்கு வந்தாலும் செலவாயிடுது. எல்லாமே 500 ரூபாய் ஒரு நாளைக்கு செலவாகுது. ஒரு நாளைக்கு அரிசியே 2 கிலோ ஆகுது. என்ன பண்றது ஒன்றும் புரியல. கடுப்பா இருக்கு. நீ இப்படியே லாஸ்ட் புலம்பிட்டு நீ இப்படியே தான் உட்கார்ந்து இருப்ப. அவன் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பான். அவனை பார்த்துட்டு வெறுப்பாங்க புலம்பிட்டு கடை. அதுக்கு மட்டும் தான் நீ லாக்கி. எனக்கு ஒன்றும் இல்லை, நீ 2 லட்ச ரூபா கொடு, நான் லாரி போட போறேன். ஆமா ஆமா, லாரி சொந்தமா வாங்கி போட போறேன். ஏன் ஏன் லோகேஷ் கனகராஜ் படத்துல எல்லாம் லாரி தானே வருது, பெரிய வருவாரு. விஜய் சேதுபதி லாரி வாங்கி தானே லாரி ஓடுறாரு தானே பெரிய என்னாரு. நாங்க பார்ட்னர்ஷிப்ல வாங்க. என்னத்தான் நம்புறது? நீ இப்படியே நம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படியே நான் போக வேண்டியதுதான். என்ன பண்றேனே தெரியல. வீடும் சரியில்லை, வேலையும் இல்லை, வர்ற காசு நிக்க மாட்டேங்குது. கடுப்பா இருக்கு.